போகும் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு இருக்கின்றது. புரட்சித் தலைவர் எடப்பாடியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடையே நல்ல சென்றடைந்திருக்கிறது. அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த பகுதியோட அடிப்படை பிரச்சனை என்ன? இந்த பகுதியில் ரொம்ப நீண்ட நாட்களாகவே பட்டா கிடைக்கலைங்கிற ஒரு பிரச்சனை. இந்த பகுதி தான் மெயின். பகுதிக்கு நான் இருக்கும்போது கிராமணத்தை பட்டா வாங்கி கொடுத்தேன். இன்னும் பாதி பேர் அந்த அப்போ கொடுத்ததும் அதோட சரி, இது வரைக்கும் யாருமே எதுவுமே கொடுக்கல. அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைய எம்எல்ஏவை கடந்த 5 ஆண்டுகள்ல பார்க்க முடியாத பகுதியில நீங்க வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல என்னென்ன விஷயங்களை நிறைவேற்றுறதா வாக்குறுதி? நான் சொல்றேன், பட்டா வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். குடிநீர் பிரச்சனை சுத்தமா தீர்த்துறேன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி வேலைச்சேரி வெள்ளச்சேரி இல்லாத நிலைமையை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு விளையாட்டு திடல் இங்க கிடையவே கிடையாது. எல்லாம் பக்கத்துல போய் இந்த கைவேலியில போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கிரிக்கெட்டா இருந்தாலும் இதாக இருந்தாலும் அதை நான் ஒரு நல்ல கிரவுண்டுகள் இந்த பகுதியில் நல்ல விளையாட்டுக்கு நவீனமயமாட்ட கிரவுண்டுகள் உருவாக்கி கொடுக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே அது ஒரு சொல்ற ஒரு இதா போச்சு அந்த வார்த்தைகள். அதை நான் செஞ்சுட்டு சொல்றேன். நான் அதை இப்போ அதை நம்ம சொல்லக்கூடாது. அதை நான் வேளச்சேரி ஏரியினுடைய மாற்று தூய்மை இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அது ஒரு மாசுபட்டு இருக்கு. அதனால மாசு அதிகமா இருக்கனாலதான் ஆகாய தாமரை வருது. ஆகாய தாமரை நல்ல வாட்டர்ல வரவே வராது, மாசு வாட்டர்ல வரும். அதனால எப்போ பார்த்தாலும் ஆகாய தாமரை அந்த வாட்டரை சுத்தம் செய்த பின்னாடிதான் அதை பத்தி நம்ம போட்டு விடுறதை பத்தி நம்ம யோசிக்கணும். அதனால நம்ம வேளச்சேரி நான் சுத்தம் பண்றேன், இது நான் போட்டு விட போறேன், அதை விட போறேங்கிற வார்த்தையை காட்டிலும் வேளச்சேரி ஏரியை மாசு இல்லாத வாட்டரா முதல்ல மாற்றுவோம். அதற்கு அடுத்து நம்ம அதுக்கு அடித்த ஐடியால நம்ம பண்ணுவோம்.